மிஸ்டர் எம்.கே. அழகன், கேர் ஆஃப் கோபிகிருஷ்ணன், சுந்தரா டிராவல்ஸ், கிருஷ்ணங்கோயில் அருகில், ராயப்பேட்டை ஐரோடு, கண்ணமாப்பேட்டை வழி, உலகாரம்பேட்டை எதிரில், சைதாப்பேட்டை பின்புறம், ஏனாம்பேட்டை போஸ்ட், சென்னை 18. அட்ரஸ்னா இதுதான் அட்ரஸ். எப்படி ஒரு வாரத்துக்குள்ள கண்டுபிடிச்சுக்கலாம்? சுந்தரா டிராவல்ஸ். ஸ்டாப் 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 ஸ்டாப். ஓ ஓ ஏய் பாத்தியா? டேய் டேய் அப்பைல எங்க அன்னைக்கு வசதி தூக்கிட்டு போறானே அவன்டா போடா என்ன கையில போடா அடிக்கல சார் போடா அடிக்கல காசிடா நம்ம பாவே விடுறானே நம்ம பாவே நம்ம இப்போ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு சொன்னோம்ல, அதுக்கு நான் தான் அவனை லெட்டர் போட்டு வர சொன்னேன். மதுரை முனிச்சால திரண்டாசி கிட்ட புரோட்டா கடை வேலை வைக்கிறான். இவன் புரோட்டா போட ஆரம்பிச்சுட்டானாவே சாப்பிட வரவன் பூரா ரசிச்சு தாளத்தோட சாப்பிடுவான். இளையராஜா கச்சேரி நினைச்சு ஏமாந்து போனவன் எத்தனை கோடிப்பா. அர்ச்சி இவனை ஏன்டா இப்ப வர சொன்ன? நாம இன்னும் கடையே திறக்கல. கடையே திறக்காம எந்த புரோட்டா போட வர சொன்ன? இந்த புரோட்டா போடவா? அட இரியா, இப்போ ஒண்ணு கெட்டு போல. எப்படி வந்து அப்படியே போயிடு. பஸ் சார்ஜ் இவங்கிட்ட வாங்கிக்க. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு சுந்தரம்பிள்ளை மாமா அவர்களுக்கு நான் இன்று ஒரு சிறிய தவறு ஒன்றை செய்ய போகிறேன். அது என்ன தவறு என்றால், டாலடித்துக் கொண்டிருக்கும் இந்த ஒரிஜினல் தங்க பதக்கத்தை எடுத்துக்கொண்டு இந்த டூப்ளிகேட் தங்க பதக்கத்தை தங்கள் கழுத்திலே தொங்கவிட போகிறேன். அதற்கு என்ன காரணம் என்றால், நம்ம சமையல்காரன் காசி இருக்கின்றானே காசி, அவனுக்கு ஒரு ரூம் ஒன்றை போட்டு கொடுத்தேன். அந்த ரூமுக்கு என்னால் சரியாக வாடகை கட்ட முடியாத காரணத்தினால் இந்த தவறை நான் செய்கிறேன். கொடுக்கிற காலம் நெருங்குவதால் நீ எடுக்கிற அவசியம் இருக்காது, எடுக்கிற அவசியம் இருக்காது. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் நீ எடுக்கிற அவசியம் இருக்காது. திருடா மாமா, நீங்களா கூப்பிட்டீங்க? அது என்ன பொம்பளை குரலை கூப்பிடுறீங்க? வர வர பெரிய நடிகர் ஆயிட்டீங்க. திருடா ஏய் பரவாயில்லையே, தமிழே தெரியாட்டினாலும் தேவையில்லாத தமிழ் வார்த்தையை முதல்ல தெரிஞ்சு வச்சு. தேவையில்லாத தமிழ் வார்த்தை மட்டும் இல்ல, தேவையுள்ள வார்த்தையும் நல்லா தெரியும். ஏய் இப்ப நீ என்ன பேசுன? புரியல? தமிழ், சுத்த தமிழ். டே கோபிகிருஷ்ணா, எதுக்கு அவரை கூப்பிடுற? ஐயோ நீ தமிழ் பேசுற விஷயத்த முதல்ல அவன் சொல்லி ஆகணும். சொல்லாத. சொல்லணும். சொல்லாதேன்னு சொல்றேன்ல. சொல்லணுங்கறல்ல. அப்ப நீயும் சொல்ல, நானும் சொல்றேன். நீ என்ன சொல்ல போற? நீ அந்த தாத்தா பதக்கத்தை திருநந்த பத்தி சொல்ல போற. ஏண்டா கத்த என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணுமில்லையா? எவனோ இவள மறுபடியும் கடத்திட்டு வந்திருக்கான்னு நினைச்சு பயந்து பதறி போய் வந்திருக்க. உசுறு போற மாதிரி ஏண்டா கத்த? நடந்தது பதக்காவா? அது என்ன பதக்கா? நான் சொல்றப்பா. இப்ப பாவக்கா அவரக்கா மொச்சக்கான்னு இருக்குல்ல, அது மாதிரி புதுசா பதக்கான ஒரு காய் வந்திருக்கா. அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லவே இல்ல, நீ மிரண்டு போயிலடா பேசிட்டு இருக்க. இவன் அடிச்சாளா? அடிச்சாளா? அதானே பார்த்தேன். இவளுக்கு இதே பொழப்பா போயிடுச்சு. ஏய் ஏண்டி இவன் அடிச்ச? இவன் யார் தெரியுமா? எங்க அம்மா வயித்துல பிறக்கனாலும் எங்க அப்பாவுக்கு நெருங்கிய சொந்தம். இனிமே இவன் மேல கைய வச்ச உன்னை அப்படியே கட்டி புடிச்சு இறுக்கி அது ரொம்ப அசிங்கம்டா. அடச்சி குடுக்க போற நான், வாங்க போறது அவ. உனக்கு என்னடா அசிங்கம்? இல்லடா, இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைய போய் அமர்த்த கொடுப்பாங்க. பொம்பளை கொடுக்காம ஓ முகர கட்டிக்க கொடுப்பாங்க. ஏய் உன்னை அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போய் என் கட்டில்ல படுக்க வச்சு. ரொம்ப ஓவரா போற, இறக்கி விடுறா. டேய் இவளுக்கு தான் தமிழே தெரியாத, நம்ம என்ன வேணாலும் பேசலாம்ல. பதக்கா. ஐயோ 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 ஐயோ. ஏய் ஏய் மச்சான், பேங்க் மேனேஜரா? ஆமாடா. ஐயோ போலீஸ் வந்திருக்கு சார். இதுதான் பஸ். என்ன பஸ் மாதிரி தெரியலையா? அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கானே சார். மார்னிங் சார். வணக்கம் சார். சார் சூப்பரா சார். என்ன சார் இந்த பக்கம்? அது ஒண்ணு இல்ல, பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. ஹலோ சொல்லிட்டு அப்படியே கை கொடுத்துட்டு போறாரு. அப்படியே சார், ரொம்ப சந்தோஷமா கொடுங்க. யோ எந்த கேரண்டியும் இல்லாம உங்க மேல பரிதாபப்பட்டு என்னோட ஓன் ரிஸ்க்ல உங்களுக்கு லோன் கொடுத்தேன். எதுக்கு சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க சார். யோ வாய் மூட்றியா? ஏதோ சின்ன பசங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காங்க, நீ என்ன பெரிய செக்யூரிட்டி தூக்கி கொடுத்த? பாவம்னு பொறுத்து போனா அதையே ஒரு வீக்னஸ் நினைச்சுக்கிட்டு அப்படியே இழுத்து காலத்தையும் கடத்தல பாக்குறியா? தொலைச்சு போடுவேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். யோ உன்ன மாதிரி எத்தனை பேருக்கு பாத்துருப்பேன். உங்களை மாதிரி ஆளுகள் லோன் கொடுத்து என் பேரை கெடுத்துக்கிட்டேன். இனிமேல ஏமாற தயாரா இல்ல. இதெல்லாம் நாங்க வேணும்னு செய்யல சார். நான் வேண்டாங்கறனால இப்படி பண்றீங்க. நான் வேணும்னா ஒழுங்கா டியூ கட்டிருப்பீங்களா? அப்படி இல்லைங்க. யோ காரணம் 1000 சொல்லாயா? உன்ன மாதிரி டியூ கட்ட முடியாதவன்லாம் என்னென்ன காரணம்லாம் சொல்லியிருப்பான். ஒப்பனெல்லாம் நான் பாத்துருக்கேன்.
நான் என்னமோ நினைச்சேன் உங்களை. தேங்க்யூ சார். திருட்டு பசங்கடா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிருஷ்ண பிள்ளை தான். அந்த ஆளு ஒருத்தன் தான் நீதி நேர்மை நியாயம் இருந்தா உங்களோட சேர்ந்து அவனும் மொத்தமா கெடுத்துட்டா. இந்தாங்க ஆர்சி புக்கும் பேப்பர். ரொம்ப நன்றிங்க சார். இதைத்தான் எதிர்பார்த்தேன். யோ, இனிமேல் நீங்க இந்த வண்டி எடுத்து ஓட்டணும்னா நான் மனசு வைக்கணும்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வட்டியை முதல்ல செட்டில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வண்டி எடுத்து ஓட்டிங்க பஸ் திருடிட்டீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. துப்பாக்கிடா. ஆமா துப்பாக்கி. வசந்தி மூட்டையில இருந்து விழுந்தது. வசந்தி மூட்டையில இருந்தா? விளையாட்டு துப்பாக்கிடா. மாட்டிக்கிட்டா. உலக மகா தீவிரவாதி பின் லாடன்ல அந்த குரூப்பை சேர்ந்தவடா. இவளுக்கு கராட்டே, குங்ஃபு, கொரில்லா எல்லாமே தெரியும். இவளை கட்டி போட்டு விசாரணை பண்ணாண்டா நமக்கு சேஃப். ஹேண்ட்ஸ் அப், கையை தூக்கு. டேய், கட்டி போட்டு கையை தூக்குனா எப்படா முடியும்? அதானே. சரி, இப்படி எடுத்துட்டு போறா. என்ன பண்ண போற? செக்அப், ஃபுல் பாடி செக்அப். இவ எந்தெந்த ஆயுதத்தை எங்கெங்க வச்சிருக்கா நமக்கு தெரியாதுல்ல. அதான் சிக்கிடுச்சு. என்னது? டேய், இவ தற்கொலை படையை சேர்ந்தவடா. என்னடா இடுப்புல கைய வச்சுக்கிட்டு சிக்கிடுச்சு தற்கொலை? எனக்கு என்ன? ஐயோ, அறிவு கெட்டவனே. சைலண்ட் குப்பிடா. ஆமா, கழுத்துல கட்ட வேண்டியது இடுப்புல கட்டிட்டு இருக்கியே. டேய், அது தாய் தான் இருக்கும்பா. என்ன உட்கார்ந்துட்டா? கரெக்ட். இப்ப சொல்லு. தூ ஆ இ ஊ. டேய், அந்த பொண்ணுக்கு அரபு பாஷைலாம் தெரியாதுப்பா. இது அரபா? யாருக்கு தெரியும்? நான் குஜராத்தில நினைச்சு பேசிட்டு அப்ப இருக்கேன். இது குஜராத்தா? யாருக்கு தெரியும்? என்ன நீ என்னைய கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க? இந்த பாருங்க. என்ன இப்படி முறைச்சா நான் பயப்படும் நினைச்சிட்டு இருக்கியா? இது சரிப்பட்டு வராது. உன்ன ஒரு புது மாதிரியான விசாரணை பண்ண போறேன். என்னப்பா பண்ண போற? உடம்புல இருக்க துணி எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு. டேய், பொம்பளை பிள்ளடா, அசிங்கமெல்லாம் பேசக்கூடாது. நான் தமிழ்ல தானே பேசுறேன். இவளுக்கு தான் தமிழே தெரியாது. அங்கதான்டா சிக்கலே இருக்கு. இவளுக்கு தமிழ். டேய் அழகா, நீ அடிக்கடி ஆஃப் ஆவற. நீ இவளை பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்க. நான் இருக்கேன்ல. ஏய், இப்ப சொல்லு, எதுக்காக நீ துப்பாக்கி எடுத்துட்டு வந்த? யார சுடுறதுக்காக? ஆஹா, நம்ம ஊர் எம்பி தாம்பரத்தை ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றதுக்காக நாளைக்கு வராரு. 2 நாளைக்கு முன்னாடி இவ தாமரை எமரால்டான்னு என்கிட்ட பல தடவை விசாரிச்சா. ஏய், இப்ப சொல்லு, எதுக்காக விசாரிச்ச? எம்பியை பாக்குறதுக்கு. எதுக்கு எம்பியை பார்க்கணும்? ஒரு ஆளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. எந்த பாஷையில கம்ப்ளைண்ட் பண்ணுவ? தமிழ்ல, பச்சை தமிழ்ல. ஏன் உங்க ஊர் எம்பிக்கு தமிழ் தெரியாதா? எங்க ஊர் எம்பிக்கு தமிழ் தெரியும். ஆனா உனக்கு இப்ப நீ என்ன பேசுன? நான் பேசினதெல்லாம் இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. டேய் அழகா, வசந்தி இப்ப தமிழ்ல பேசினா உனக்கு ஷாக்கா இல்ல? எனக்கு ஏற்கனவே ஷாக் ஆயிருச்சு. உனக்கு வேணா இது புதுசா இருக்கலாம், எனக்கு ரொம்ப ரொம்ப பழசு. கோபிகிருஷ்ணனுக்கு இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் துப்பாக்கியோட ஏன் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு தானே? கொலை பண்ணதான். வேற யாரையும் இல்ல, என்னதான். அதிர்ச்சியா இருக்குல்ல? பார்வதி எங்க அம்மா மரண படுக்கையில இருக்கும் போதுதான் எங்க அப்பா யாருங்கிற உண்மை எனக்கு சொன்னாங்க. அம்மாவோட மரணத்துக்கு பிறகு அனாதையான ஒரிசாவில இருந்து இங்க வந்து எங்க அப்பாவை தேடி தெரு தெருவா அலைஞ்சேன். கடைசியில கண்டுபிடிச்சேன். எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஒண்ணு, அவர் என்ன சொந்த மகளா ஏத்துக்கணும். இல்ல அவர் கண்ணு முன்னாடியே நான் துப்பாக்கியில சுட்டு தற்கொலை பண்ணிப்பேன். வசந்தி, ஆமா, நான் யாருக்காக உயிர் வாழணும்? எனக்கு இந்த உலகத்துல யார் இருக்கா?
நாங்க இருக்கோம். வசந்தி, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். அந்த கொடூரம் யார்? சொல்லு வசந்தி, சொல்லு. பிரீமியர் பேங்கோட சென்னை பிரான்ச் மேனேஜர் மிஸ்டர் மகேந்திரன். ஒரு பேங்க் மேனேஜர் ரூமுக்கு வர்றதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த முறையோட வரணும். நீங்க முறையா நடந்திருந்தா நாங்க முறையா நடந்திருப்போம். இங்க எல்லாமே முறை தவறி தான் நடக்குது. என்ன உளறீங்க? சில ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது ஆங்கிலோ ஒரு காங்கேயம் கிரடிக்கு பேங்க்ல வேலை கிடைச்சு ஒரிசாவுக்கு போய் சேர்ந்துருச்சு. அங்க ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர், அவருக்கு ஒரு அழகான பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வயசு 2, அம்மா டெத்து, வயசு 3, எல்கேஜி வயசு 4. அப்பா 15 வருஷத்துக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு வயசு 18. காலேஜ்ல டிகிரி படிச்சிட்டு இருக்க அந்த அழகு தேவதைய இங்க இருந்து போன அந்த காங்கேயம் கரடி பாக்குது, சொல்லு விடுது, விரட்டி விரட்டி காதலிக்குது, ஆசை வார்த்தைகளை சொல்லி அந்த பொண்ணை ஏமாறு. ஒண்ணும் புரியலையே. புரிய வைப்பார். யூ வெயிட். அந்த பொண்ணு கர்ப்பம் ஆயிடுச்சு. ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. இந்த கரடி அங்க இருந்து எஸ்கேப் நேரா சென்னைக்கு வந்து இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புள்ள குட்டிகளோட சந்தோஷமா ஒரு பேங்க்ல வேலை செய்யுது. புரியல? யூ வாண்ட் க்ளூ? முட்டக்கண்ணன், சொட்டத்தலையன், கட்டத்தாடி, அவன் ஒரு கருப்பு பெண் லாடன். இங்க முன்னாலேயே இருக்க. உங்க ரத்தத்துல பிறந்த அந்த குழந்தை இப்ப எங்க கூட தான் இருக்கு. இது வரைக்கும் இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. எங்க ஆர்சி புக் எல்லா பேப்பர் எங்களுக்கே திருப்பி கொடுத்துடணும். இல்லைனா உங்க ரகசிய குழந்தையோட விஷயத்தை ஊர் ஊரா மேடை ஓட்டு நார் அடிச்சிருவோம். அப்புறம் இந்த கட்டதாடியோட நீங்க ஊர்ல எங்கேயோ தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. இது சத்தியம். சிவம். சுந்தரம், பிளாக்மெயில் பண்றீங்களா? மைல் பிளாக். உனக்கு விளாவரியா சொல்லணுமா? பிளாக்மெயில் ஏதாயா? மச்சான், நீ பேசிக்கிட்டு நான் வெளியே வெயிட் பண்ணிருக்கேன். இன்னும் 24 மணி நேரத்துல வாங்கின கடனை வட்டியோட செட்டில் பண்ணோம். இல்ல பஸ் சேஸ் பண்ணுவேன். போடா. டேய் சார், போடாங்கற. பாப்பா வந்துரு சொல்றாருல. கவலைகள் மறக்க கோலா சாப்பிடுங்கள், இப்படிக்கு காசி. அப்படியே புரட்டாக்கல்ல எழுந்த மாதிரியே எழுதி போட்டுக்காயா. நான் ஏன்டா கவலை பண்ண? எனக்கு என்ன கவலை? எனக்கு ஒரே கவலை அந்த எலி அடிக்கிறது தான். என்னது பிராண்டிய காணா, கோலா மட்டும் இருக்கு. வச்சிட்டு வாங்க போயிருக்கான் போட்டு வரட்டும். அட பாவமே, ஒரு பேங்க் மேனேஜர் பொண்ணு இப்படி நமக்காக வெயில இருந்து நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவ செய்யறாளே. இந்த பாவம் நம்மள சும்மா விடுமா? நியாயமா பார்த்தா அவ கவலையத்தான் நம்ம மறக்கடிக்கணும். என்ன பண்ணலாம்? வசந்தி, இந்தமா. என்னது இது? ஏதில் மாங்க மோர். ஆஹா, வேண்டாம்னு சொல்லாத, வாங்கி குடி. ஆஹா, ஓபனர் இருக்கு, மறந்துட்டமே. அம்மா எப்படி திறந்த? இப்படிதான். ஏய் பொரோட்டா, என்ன வெறும் கொக்கோ கோலா மட்டும் வாங்கி வந்து வச்சிருக்க? ஆஃப் கோலா ஆஃப் ரம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்ல. டபுள் ஸ்ட்ராங். ஒரு ஃபுல் பாட்டில் ரம் 40 ரூபா. கோலா வெறும் 60 ரூபா தானே. அது என்ன ரம் வெறும் 40 ரூபாய்? மட்டமான சரக்கா? சைக்கிள் பிராண்ட். அடிச்சு பாரு, சும்மா கும்முன்னு ஏறும். ஏய், எங்க போற? தூக்கம் வருதுல, எனக்கு உடம்பு வலிக்குதே. ஒரிஜினல் முதலாளி, யா நான் இன்னைக்கு உங்களோட மொட்டை மாடல படுக்கல. நான் கீழே படுத்துக்கிறேன். நீ எங்க படுத்தாலும் காலைல கீழே தானே இருக்க போற. இன்னும் குடிக்கவே இல்ல, நிதானமா இருக்கீங்களே. நான் மேல போய் என் பாய்தலான எடுத்துட்டு வந்து கீழே படுத்துக்கிட்டுமா? குட் நைட் அண்ட் குட் பை. என்னடா கூல் ட்ரிங்க்ஸ்க்கு ஊரா நக்கிட்டு இருக்க? சரக்குங்க. இந்தா. அம்மா எப்படி திறந்த? இப்படிதான். என்னடா புருஷலி ஃபேமிலியா நீ? அந்த பொண்ணு என்னடா இப்படிதான் லேசா திறக்குது, நீ லேசா திறக்குற. என்ன நடக்குதுங்க? டேய், நம்ம காசு இருக்கால பப்ளிக்ல குடிக்கிறோமே, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இந்த ரம்ல இதுல முக்கா வாசி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். இது சாதாரண ரம் இல்ல, சைக்கிள் பிராண்ட், டபுள் ஸ்ட்ராங். இந்த குடி. அடேங்கப்பா, பயங்கர டேலண்டான ஆளா இருக்கானே. என்னடா பூகம்பம் அது? பஸ் எடுக்காத. ஏய் பசதி, அடங்க கோபி. ரைட் ரைட். ஏய் வசந்தி, வசந்தி டேய் கட்டடா. வசந்தி வண்டியில பாத்து. ஐயோ 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 வாடா டேய், ஊர்கார போகாத. வசந்தி பிரேக் எவரி. சொல்ல கட்டடா, நீ சும்மா வண்டியில பாத்து. யோ ஆட்டோ சீக்கிரம் ஓவர்டேக் பண்ணி. ஐயோ டேய், அட என்ன காப்பாத்துங்கடா. அட ஐயோ 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 காப்பாத்துங்கடா.
வந்துட்டான்டா தொலைடா. ஏய் நம்ம வேலை பாப்போம். ஏய் வசந்தி, ஏய் வசந்தி, வண்டி நிறுத்து. வசந்தி. ஏய் மாப்ள பத்திரம்டா. கவலை போறா பாறா, உனக்கு மேல போறேன் பாரு. ஐயோ எங்கிட்டு போறாடா? வசந்தி. டோ டிபாட்டியா. அப்பா. முருகா. ஐயோ 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 ஐயோ. யாரு? நான் தான் கோபி. அப்ப நானு? இல்ல நீ தான் கோபி, நான் தான் அழகு. என்னடா இது கோலம்? இது அப்புறம் மோட்டர் பைக்கில் ஜம்ப் பண்ணி உட்காந்து போனல, ஆ. அவன் கூவார் வந்து ஓங்கி பிரேக் போட்டான். அவன் தலைக்கு மேல டைவ் அடிச்சு நடு கூவாத்துல விழுந்துட்டா. அது என்னடா மூக்குல பஞ்சி காலிஃபிளவர் மாதிரி பஞ்ச கேக்குறியா? என் மேல இருக்க நாட்டம் என்னால தாங்க முடியல. அதான் ஒரு 4 நாளைக்கு பஞ்சு வாங்கி மூக்குல சொல்லியிருக்கேன். ஆமா, நம்ம பஸ் எங்க? நான் நல்லா வண்டி ஓட்டுனேன்ல. என் வாழ்க்கையோட விளையாட பாக்குறேன் நீ. கொஞ்சம் மிஸ் ஆயிட்டா என்ன இருக்கும்? நானே அவன் கால்ல இவன் கால்ல விழுந்து எப்படியாவது என் பொழப்ப நடத்தான்னு பார்த்தா அதை கெடுக்க பாத்தி நீ. இனிமே என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. இங்க இருந்து போயிரு. போன்னு சொல்றேன். டேய் மச்சான், ஏன்டா அந்த பொண்ணு போச்சுற? அரசி பாய் மூடு. நடந்ததால பார்த்தல. கொஞ்சம் மிஸ் ஆயிட்டா அவ புடல் கூட கிடைச்சிருக்காது. அதுக்கு தான் அடிச்சுட்டு அப்புறம் ஏன்டா போக சொல்ற? வசந்தி கொஞ்சம் டேய் நில்லுமா. ஏடா கூப்பிடுற? நான் வர மாட்டேன். வசந்தி அவன் விளையாட்டாதாம்மா பேசுறான், நெல்லுமா. நான் வரவே மாட்டேன். ஐயோ அவ போறாடா, நீ கூப்பிட்டா வருவாடா? டேய் எங்கடா போறவ? கோவம் தண்ணீர் வரைக்கும் ஊர் முழுக்க சுத்திட்டு சாயங்காலம் நம்மள தேடி தான் வருவா. கூப்பிடுற பாவம்டா. நீ வண்டியில ஏறு. டேய், 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 டேய். டேய் வண்டியில ஏறு சொல்றல. ஏய் என்ன? ஒரு நிமிஷம் அப்படியே நில்லு. ஏன்? 1 லிட்டர் பெனாயில் வாங்கி சுத்தமா குளிச்சிட்டு அப்புறம் வண்டியில ஏற.